பாவம் சங்கர் பைத்தியக்காரன் மாதிரி ஃப்ரண்ட் கேட்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி. அவனை ஏமாத்திட்டு பேக் கேட் வழியா வந்துட்டோம்ல. அவ்வளவு மூளை இல்ல அவனுக்கு. ஏய் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுடி. வா மேனேஜரை பார்க்கலாம். ஓகே வா. லக ஏன் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட்டா இருக்கவே இருக்காது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டதுக்கு அப்புறம் என் வப்பாட்டியே வந்து கேட்டாலும் பிளாக்ல டிக்கெட் கொடுக்க மாட்டேன். இது இந்த பரமசிவத்தோட பாலிசி. பிளாக்ல டிக்கெட் வித்தவள மேனேஜர் ஆனா இப்படிதான்யா. ஃபிளாஷ்பேக் எல்லாம் வேணாம்மா, நீங்க கிளம்புங்க. ஹலோ, டிக்கெட் எல்லாம் இல்ல சார். அப்படிங்களா? ஆமா, இந்தாங்க டிக்கெட். இதுக்கு முன்னால என்னவோ ரொம்ப அலந்தா. இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரியாம போச்சுங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுங்க. சரி. ஐயா பணம் வேணாம், நீங்க வச்சுக்கீங்க. முதல்ல பணம் வாங்க. என்னாச்சு உனக்கு? காசு மிச்ச வாடி போலாம். வாங்க 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 எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னடி இது? ஃப்ரண்ட்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு, உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இப்படி இருந்தா ஹாப்பி தானடி? ஏய் இது நாய் சரண்ட மாதிரி இருக்குடி. நான் இல்லம்மா, நான் தான் மேனேஜர். சினிமாவை ஸ்டார்ட் பண்ணலாமாமா? என்கிட்ட கேக்குற? ஜனங்க வரணும்ல. ஜனங்க வர மாட்டாங்கம்மா. வந்த ஜனங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி சங்கர் அண்ணன் போன் பண்ணி சொல்லிட்டாருமா. இந்த ஷோக்கும் பணம் கொடுத்துறாரு சங்கர். சங்கரா அவர் அங்க இருந்துகிட்டு இங்க ஆபரேட் பண்றாரு. கில்லாடி. சினிமாக்கு தான் வந்தோன்னு அவனுக்கு எதுவும் தெரியாமையா இருக்கும். ஆனா எல்லாரோட சேர்ந்து பார்த்தாதான் என்ஜாய்மெண்ட். இப்படி பாக்குறதுக்கு வீட்ல சீடி போட்டே பாத்துக்கலாம். ஏய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடு. வாங்கடி போலாம். பாடி கார்டுனா அவன் தாண்டி. நந்தினி உன் பாடி கார்டை என் பாடி கார்டை வச்சுக்கிட்டுமா? உன் பாவாடிக்கு நாடாவ கூட வச்சுக்கோ, கவலை இல்ல. நாம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சதுனால தானே அவன் அப்படி செஞ்சிருக்கான். ஹேய் இப்போ நாம எங்க போறோம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா அப்பதாண்டி அவன் சரியான ஆம்பளை. நீ என்ன வேணாலும் சொல்லுடி. சங்கர் மாதிரி ஆளு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் பப்பாட்டிய வச்சுட்டாலே சந்தோஷம்டா. நீ ரொம்ப வேஸ்ட் பார்ட்டிடி. ஏன் எதுக்கு? அவனை அங்கேயே இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தனா அது அப்பவே நடந்து எனக்கு ஒரு சனியை ஒழிஞ்சிருக்கும். மேனேஜர். எஸ் மேம். மியூசிக் இருக்கு, யாருமே காணுமே. இன்னைக்கு ஏதாவது ஹாலிடேயா? மேம் உங்களுக்கு மட்டும் ஜாலி டே. என்ன சொல்றீங்க? பாப் மொத்தத்தையும் சங்கர் சார் உங்களுக்காக புக் பண்ணிட்டார் மேம். சொல்ல வேண்டாம், எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்பவாவது ஒத்துக்கறியா? சங்கர் ஒரு சூப்பர் பார்ட்டின்னு. சங்கர் அண்ணா, இதானா சாமியோட தங்கச்சி போட்டோ? ஆமாண்ணா, அவ இங்க தான் படிக்கிறா. அவ இங்க தான ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. முதல்ல அவளை போட்டு தள்ள, எல்லாம் சரியா. அவசரப்படாத. இவள காரணமா வச்சு அவனை தூக்கிடுவோம். முரட்டுத்தனமா பண்ணது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. மூளையை யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணுவோம். ஹாய். ஹாய் ராஜா. ஹாய் நந்தினி, how are you? Fine. Welcome. Thanks. நீ வருவியோ வரமாட்டியோன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய், நீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன்? இவர் யாரு? நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தியா? 200% உனக்காக மட்டும் தான் வந்தேன். ஓகே சரி வா. வரும்போது எனக்கு ஒரு பெரிய gift வாங்கிட்டு வரேன்னு சொன்னியேடா. ஓ எஸ். Forces of nature. Forces of nature-ஆ? யா. 20 ரூபாய் புக்கா? ஹலோ, வேர்ல்டு ஃபுல்லா 20 மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிருக்குது. புதிய சென்சேஷனை கிரியேட் பண்ணிருக்குது. காதலை பத்தி அந்த தேவதாஸ்கே தெரியாத விஷயங்கள் இதுல எழுதி இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக லவர்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கைடு. அதனால தான் இத்தனை மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிருக்கு. காதல பூ வச்சிட்டு தெரியுறவனுங்க வேர்ல்ட்லயே 20 மில்லியன் பேர் இருப்பானுங்க போல இருக்கு. அப்படிதானே? இப்ப சொன்னத இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆமா, அர்ஜென்ட்டா என்ன எதுக்கு வர சொன்ன? இப்பதான் ஞாபகம் வந்ததா? அது பர்சனல் மேட்டர். ஓ சங்கர், நேரா சூர்யா ரெஸ்டாரன்ட் போ. நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு எங்க வேணா போலாம். ஏய், டிரைவர் தானே அவன், அவன்கிட்ட ஏன் கெஞ்சுற? ஆர்டர் போடு. சங்கர், காரை ஸ்டாப் பண்ணு. அது முடியாது. நிறுத்த போறியா இல்லையா? சங்கர், என்னோட ஷால். காரை நிறுத்து. சங்கர், என்ன தேட வேண்டாம். சாயந்தரம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய் அண்ணா, வண்டி ஏறா. சரணே. சங்கர் நம்மள தேடிட்டு இருப்பான் பாரு. சீக்கிரம் போடா. இந்த தடவை அவ தப்பிக்கவே கூடாது. போடா.
நிறுத்துறா. ஹலோ, நான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஸ்டேடியம்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்து. வா போலாம். சங்கர், நீ இருந்தா எங்களை ஃப்ரீயா பேச விட மாட்டேன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா தூரமா இருந்து டியூட்டியை பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? நீ மட்டும் தான் ஆம்பளையா? இவனுக்கும் காப்பாத்த தெரியும். பேசிட்டு வெளியில வாங்க. கோமா இருக்கியா? இல்ல. சாரி சங்கர், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் தான் நானே ராஜாவை அவசரமா வர சொன்னேன். எனக்காக ஊட்டியில இருந்து வந்திருக்கான். உண்மையில அவன் ரொம்ப நல்லவன் சங்கர். உன்னை பத்தி தெரியாதனாலதான் உன் கைய பிடிச்சிட்டான். என் கைய பிடிச்சப்பவே அவன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. போய் பேசிட்டு வா. அம்மா நந்தினி, ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுமா. சரி அண்ணா. அண்ணே, என்னடா? நான் பணம் கேட்டு உங்ககிட்ட வரலண்ணே. நீங்க கொடுத்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதுண்ணே. கண்டிப்பா வரேன்டா, வாங்கிக்க. அம்மா, அண்ணன் சொல்லுங்க 50,000. இதுல பணம் ஜாஸ்தியா இருக்கம்மா. என் அண்ணனுக்காக நீ உன் கையவே இழந்திருக்க. அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. கையில்லாத உனக்கு அந்த பொண்ணு கை கொடுக்க வந்திருக்கா. நல்ல மனசுள்ள பொண்ணா இருப்பா போல இருக்கு. கஷ்டப்படாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. சுவாமி அண்ணா, என்னடா? நம்ம இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இன்னும் அவ்வளவு தூரம் இருக்கா? பந்தியில புல் கட்டினேன், வயித்த கலக்குது. அப்படி வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்த சொல்லுங்கண்ணா. நிறுத்த சொல்றேன். வண்டியில அசிங்கம் பண்ணிடாத. சங்கர், வண்டியை நிறுத்து. ஏய், சக்திவேல் வயிறு சரியில்லை, கலக்குதுன்னு சொல்றான். கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. நந்தினி, இறங்கு. சரி, ஜாக்கிரதா. சங்கர், நந்தினியை கூட்டிட்டு போ. வா.
சுவாமி 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 ஓ சுவாமி சுவாமி சங்கர், நமக்குள்ளேதான் யாரோ ஒரு துரோகி இருக்கான். ஏய் சக்திவேல், சுவாமிக்கு ஒரு பெகு ஊத்துறா. அண்ணா இந்த நிலவில வேண்டாண்ணா. டாக்டர்ஸ் கொடுக்கறதும் மருந்துதான், இதுவும் மருந்துதான். ஊத்துறா. பெக்கும் கரெக்டா இல்ல, நீயும் கரெக்டா இல்ல. அண்ணனுக்கு இப்படி ஆன டென்ஷன்ல சுவாமி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்படி கூட இருந்தே குழி பறிச்சிட்டியடா. இத்தனை நாளா எங்களை ஏமாத்தி குருட மாதிரி நடிச்சிருக்கல. தப்பு பண்ணிட்டேன். நாம நிறுத்தின பிளேஸ்ல அவங்க ஸ்பாட் வைக்கல, அவனுங்க ஸ்பாட் வச்சிருந்த இடத்துல நீ நிறுத்த சொல்லிருக்க. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. இனிமே செய்ய மாட்டேனே, தப்பே பண்ண மாட்டேனே, வாழ்க்கையில என்ன விட்டுடல. இனிமே எந்த தப்பு நான் பண்ண மாட்டேனே, என்ன படிச்சிருடேன். அல்ல அல்ல விட்டுல. எதிரிய கூட மன்னிச்சு விட்டுருவேன். நம்பிக்கை துரோகிய விட மாட்டேன்டா. ஏ ராஜா அண்ணா, இவனை தண்டவாளத்துல தூக்கி போடு. ராஜா அண்ணா, ராஜா வந்து வண்டி எடு. சங்கர் வா. சுவாமி எங்க, எதுக்கு? முதுகுல குத்துற துரோகி பாஸ்கருக்கு நெஞ்சில குத்துறது எப்படின்னு காமிப்போம். அவன் என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டான். அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் கண்டிப்பா பணமாகணும். பணமாவா சாமி? போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி அவளை தான் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சங்க இருப்போம். நான் அண்ணனா தான் யோசிச்சேன். நீ எல்லாமுமா இருந்து யோசிச்சிருக்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு அண்ணனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்திட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.